ஓகே, ரீசெண்டாக வந்து ஒரு பாக்ஸ், என்ன பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ். நான் வந்து டிராயிங் பண்ணிருக்கேன். அந்த டிராயிங் எல்லாம் ஃப்ரேமாக மாற்றி அட்லீஸ்ட் ரூமில் வைக்கலாம். இல்லைனா வந்து இன் ஃபியூச்சர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இஃப் ஐ வாண்ட் ஐ கேன் சேல் அப்படின்ற ஐடியாவோட ஃப்ரேம்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் 9 ஃப்ரேம்ஸ் இருக்குன்னாங்க. எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்குன்னு தெரில, பார்ப்போம். முதல்ல இதை எடுப்போம். இது பில்லு வந்திருக்கு. பிரான்ஸ் பில்லு என்ன போட்டிருக்காங்க, அதை ஒன்று தெரில, பெருசா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பிரிக்கிறேன். பிரிச்சுட்டேன். வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். இவ்வளோதான். மொத்தம் எத்தனை ஃப்ரேம் இருக்கு பார்ப்போம். ஃப்ரேம் வந்துருச்சு. நல்ல ரேப்பு. ஒரு நிமிஷம் இருங்க, மாட்டிக்கிறேன். மாட்டிட்டேன், தொங்குது. சாரி. ஓகே, பாருங்க ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கா. இதெல்லாம் ஒவ்வொரு ஃப்ரேம். இன்னும் ஃப்ரேமில் கண்ணாடி இல்லையா? இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஃப்ரேமுமே வந்து இது பெரிய ஃப்ரேமா? இது பெருசு இல்லை. இங்கே இருக்கு பாருங்க, பெரிய சைஸ் ஃப்ரேம்ஸ். இது எல்லாமே செவுத்துல மாட்டுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ்க்கு பத்தாது. இது பாருங்க, இவ்வளோ பெருசுதான் இருக்கு, முடியே வராது. அந்த இதில் வேற மாட்ட முடியாது இதில். ஸோ வேற ஏதாவது ட்ராயிங் தான் ட்ரை பண்ணோம். அவ்வளோதான் வாங்கியிருக்கேன். இன் ஃபியூச்சர் வரைஞ்சி போஸ்ட் போடுறதெல்லாம் வந்து இதில் ஃப்ரேம் போடுவேன். எதுலலாம் ஃப்ரேம் போடுறேன்னு வந்து ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். தட்ஸ் இட். டாட்டா.